கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பொதுவா நியாய தீர்ப்பு என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு பயம் வந்துரும். நம்ம எவ்வளவுதான் இயேசப்பாவுடைய ரத்தத்துல கழுவப்பட்டு அனுதினமும் அவருடைய பலத்தினால இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தாலும், ஒருவேளை நியாய தீர்ப்பு வரும்போது, நம்ம பரலோக ராஜ்யத்துல இருப்போமா என்ற ஒரு ஐயம் நமக்கு இருக்கும். ஒரு சிலர் நிச்சயமா இருப்பாங்க. ஆனா, அந்த நியாய தீர்ப்புன்னு வரும்போது, ஒரு சின்ன பயம் வந்துரும். அதனால நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தைய சொல்லிக் கொண்டே இருக்கணும். வேத வசனத்த சொல்லிக் கொண்டே இருக்கணும். அப்போ அனுதினமும் அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது, நமக்கு அந்த உலக பிரகாரமான அந்த பயங்கள் நம்மளை விட்டு எடுபட்டு போயிரும். அந்த பரம ராஜ்யத்தை குறித்து ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எந்த நேரத்துல தேவன் வந்தாலும், நாம் அவரை சந்திக்கலாம் என்ற ஒரு நிச்சயம் கிடைக்கும். அம் முதல்ல வந்து தேவன் முதல் வருகையில வந்து அவர் அடிமை கோலம் எடுத்து தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி கன்னி வயிற்றில பிறந்தார். ஒரு ஏழ்மையான ஒரு குடிலையில பிறந்தார். ஆனால் அவர் 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக, நீதி செய்கிறவராக, அவர் ஒரு வெற்றி வீரராக நியாயாசனத்துல உட்கார்ந்து அவர் என்ன செய்வாரு? நம்மளை நியாயம் விசாரிக்கிறவரா காணப்படுவாரு. இந்த கிருபை நாட்கள்ல நம்ம ஒருவேளை தப்பு செய்து சில நேரங்கள்ல ஏசப்பா சில நேரங்கள்ல சில காரியங்கள் வந்து நம்ம தண்டிக்கப்படலாம். ஆனா ஒரு சில காரியங்கள் தண்டிக்கப்படாம அவருடைய கிருபையினால நம்ம தப்பித்து கொண்டே போவோம். மேலும் மேலும் அந்த பாவத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது பிறகு ஆண்டோடைய வருகை திடீர்னு வந்துட்டுனா நம்ம ஏசப்பாட்ட போய் அவர் நியாயம் தீர்க்கும்போது நான் உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னேன், அந்நிய பாஷை பேசினேன், நோயில இருந்தவங்களை போய் ஆஸ்பத்திரியில பார்க்க போனேன், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணேன், பிறருக்காக ஜெபம் பண்ணினேன், உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினேன், உங்களுடைய வேதத்தை தினமும் வாசித்தேன், உமக்கு பயந்து நடந்தேன் அப்படிலாம் சொல்லி நம்ம என்னதான் நம்ம இயேசுப்பட்ட காரணம் காட்டினாலும், ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அவர் அந்த நேரத்துல நம்மை மன்னிக்கவே மாட்டார். மன்னிப்பு இந்த பூமியில வாழும்போது இந்த கிருபை நாட்கள்ல தான் மன்னிப்பு. நம்முடைய ஆயுசு காலங்கள் முடிந்து விட்டுனா அதுக்கப்புறம் மன்னிப்புங்கிறது கிருபையின் காலம் கிடையாது. நம்ம ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான் என்னுடைய அளவற்ற கிருபை நம்ம மேல இருக்கும். அதற்கப்புறம் ஆஹ் அவர் நியாயாதிபதியாய் காணப்படுவார். நம்ம இரக்கமுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன், தயை பெற்றிருக்கிறவர் அப்படின்னு வச்சு இப்போ அவர் இருக்கிறார்னா, ஆனா அதுக்கு நேர்மாறாக தேவன் அந்த வேலையில நியாயாதிபதியாக அவர் காணப்படுவார். அதனால நியாய தீர்ப்பு என்று சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும், அவருடைய நியாய தீர்ப்புக்கு தகுதி பெற நம்ம என்ன செய்யணும், அவருடைய ரத்தத்தினால நிச்சயமாய் கழுவப்பட்டிருக்கணும். அவருடைய வழியில நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அவருடைய வழியில நடப்பதுக்கு தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம அவரிடத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து நம்ம அவரிடத்துல கெஞ்சணும். அனுதினமும் அவரோடு நம்ம உறவாடணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தேவன் நம்மை மன்னித்து நம்ம ஏதாவது குற்றம் பண்ணினாலும் நம்மோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தோடு பேசி அந்த குற்றத்தை நமக்கு சுட்டி காட்டும் போது நம்ம என்ன செய்வோம், அதுல இருந்து நம்ம அந்த பாவத்தை செய்யாதபடி காணப்படுவோம். பிறருக்கும் நம்ம இயேசுப்பா பற்றி சொல்லுவோம். இந்த லோத்தினுடைய காலத்துல அந்த சோதம் குமார பட்டணத்துல அதிகமான பாவம் காணப்படுச்சு. அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன செய்தார், அதுலேயும் ஒரு நீதிமானான ஒரு குடும்பம் இருந்துச்சு. அநேகருடைய பாவங்களுக்காக அந்த நீதிமானை நம்ம அழிக்கக்கூடாது என்று தேவன் நினைத்து என்ன செய்தார், அதை ஆபிரகாமுக்கு தெரிவித்தார். அப்ப ஆபிரகாம் என்ன செய்தாரு, அந்த அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அந்த 24வது வசனத்துல என்ன சொல்றாரு, ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்றால் அப்படின்னு ஒவ்வொன்றா அப்படி குறைச்சிக்கிட்டே என்ன செய்தாரு, ஒருவேளை 20 நீதிமான்கள் அப்படி குறைத்து கொண்டே வந்து லாஸ்ட்ல 10 நீதிமான்கள் காணப்பட்டாலோ அப்படிங்கிறார். அதற்கு தேவன் என்ன சொல்லியிருக்கார், அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
அப்படி சொல்லும்போது அந்த ஆபிரகாம் வந்து அந்த தூதத்தை என்ன சொல்றாங்கன்னா, துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றார். சர்வ லோகத்திற்கும் நியாயந்திருக்கிற அந்த நியாயாதிபதி நீர் துன்மார்க்கனுக்கும் அந்த நீதிமானுக்கும் ஒரே விதமாக நீர் சங்கரிப்பீரோ என்று கேட்கிறார். அந்த எல்லா துன்மார்க்கருக்கும் மத்தியில அந்த லோத்து நீதிமானாய் காணப்பட்டதுனால அந்த ஆபிரகாம் மூலம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டு தூதர்கள் மூலமாக என்ன செய்தாங்க, அந்த லோத்து மனைவி அந்த 2 பிள்ளைகளையும் தூதர்கள் அப்படி கரங்களை பிடித்து அவங்க என்ன செய்தாங்க, அந்த பட்டணத்தை விட்டு விட்டு அவங்க அந்த பக்கத்துல இருக்க அந்த பட்டணத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போறாங்க, கொண்டு போய் விடுதாங்க. போகும் வழியில அந்த லோத்தினோட மனைவி பின்னிட்டு பார்த்தனால உப்பு தூணாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த சோதம் குமாரா பட்டணத்தை நியாயம் தீர்க்கும் போது இந்த உலகத்துல அவர் என்ன செய்தாரு, அந்த நீதிமானை மட்டும் என்ன செய்தார், குடும்பத்தை காப்பாற்றினார். அப்ப தேவன் துன்மார்க்கனுக்கும் நீதிமான்களுக்கும் அவர் என்ன செய்தார், வித்தியாசம் உண்டு பண்ணுகிறார். அந்த இடத்துல எல்லாரையும் அழிக்கும் போது அந்த லோத்தினுடைய குடும்பத்தை என்ன செய்தார், அழிக்காமல் காத்தார். இந்த பழைய ஏற்பாட்டுல பாருங்க, அந்தந்த நேரத்துல உடனே தண்டனை கிடைச்சிச்சு. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால இது கிருபையின் காலம். அதனால தேவன் நம்மை அளவில்லாமல் மன்னிக்கிறார். ஒரு சில பாவங்களுக்கு சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நம்மை உணர்த்தும். அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை அந்த பாவத்தினாலதான் நம்ம கஷ்டப்பட்டோம்னு மனம் திருப்புவோம். ஆனா சில பாவங்கள் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம்னால் அவருடைய வருகை சமீபமா இருக்குமானால் நம்ம அதிலிருந்து தப்பவே முடியாது. ஒருவேளை நம்முடைய சில பாவங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா நம்ம இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. ஒரு சின்ன பாவம் தேவனையும் நம்மையும் பிரிக்கிறதாய் காணப்படும். அதனால நம்ம இந்த கிருபையின் நாட்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தினாதான் நம்ம என்ன செய்யலாம், அந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம பங்கு பெறலாம். நித்திய காலமாய் அவரோடு தேவனோடு நம்ம வாழலாம். அநேக தூதர்கள், கோடானு கோடி தூதர்களோடு நாமும் தேவனை பாடி ஆடி ஆடி பாடி சோஸ்திரித்து துதி சொல்லி நாம் மகிழலாம். அதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல குற்றமில்லாதவர்களா நம்ம நடக்கணும். அதற்கு தான் தேவன் விலையேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆதி காலத்துல பாருங்க, 1ஆம் நூற்றாண்டுல நிறைய பேருக்கு அந்த தண்டனை வந்து இருந்துச்சு, உடனுக்குடன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அனனியால் சப்பரால் பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் பாதபடியில காணிக்க வைக்கிறதுக்காக அவங்க சொந்த இடத்த தான் வித்தாங்க. ஆனாலும் ஒரு பங்கை வஞ்சித்து அந்த ஒரு பங்கை கொண்டு வராங்க. முதல்ல அவருடைய அனனியா வரும் வந்து அப்போஸ்தலர் பாதபடியில வைக்கச்சுல, நிலத்தை இவ்வளவுக்கு தான் வச்சிங்களா என்று கேட்கும்போது ஆமா என்று போய் சொல்கிறார். ஏன்னா 2 பேரும் முதல்ல சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ சொன்ன உடனே நீ தேவனுக்கு முன்பு போய் சொன்னியா என்று சொன்ன உடனே மரித்து போயிருந்தார். உடனே அவரை எடுத்து அந்த சில பேர் எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சப்பிரால் வாரா. அப்ப சப்பிரால்ட்டையும் பேதுரு அந்த அப்போஸ்தலர் கேட்கிறாங்க, நீ நிலத்தை இவ்வளவுதான் வச்சீங்களான்னாக்க ஆமா என்று சொல்கிறார். அப்போ உன் கணவனை போல உன் கணவனே இப்பதான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க, உங்க வாராங்க அப்படின்னு சொல்லும் போது அவளும் என்ன செய்யுறதா, மறித்துருதா. இது அந்த நாட்கள்ல இருந்து உடனுக்குடனே என்ன செய்யுச்சு தண்டனை. அது தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தியத்தை அறிந்தும் பொய் சொல்லும் போது தேவன் தண்டனையை உடனே கொடுத்தார். அதே போல அந்த 1ஆம் நூற்றாண்டுல அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் ஏராளமாய் நடந்தன. அப்படி அப்போஸ்தலர்கள் அந்த உருமால்களை போட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்க, சொஸ்தமானாங்க. அவருடைய நிழல் பட்ட உடனே வியாதியஸ்தர்கள் என்ன செய்தாங்க, சொஸ்தப்பட்டாங்க. மரித்தவர்கள் உயிர் தெழுந்தாங்க. அதே போல அவர்களுடைய பிரசங்கம், அந்த அவருடைய உபதேசம் ரொம்ப பரிசுத்தமாய் காணப்பட்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அறைந்ததை நேரடியாக பார்த்து அவர்கள் முதல்ல பயந்து காணப்பட்டவங்க அவருக்காக
இரத்த சாட்சியம் மறிக்க நாங்க ரெடி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உத்தமமாய் எதை குறித்து அவர்கள் எந்த பேராசையும் படாதபடி அவங்க தேவனுக்கு வந்து ஊழியம் செய்தார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அவங்க என்ன செய்யல, அவங்க ஊழியம் செய்யல. உண்மையிலே மக்கள் ரட்சிப்படையணும் என்று அவங்க என்ன செய்தாங்க, ஊழியம் செய்தார்கள். அதே போல ஸ்தானங்கள், அந்த ஞானஸ்தானம் கொடுக்குது, பரிசுத்த ஆவி, அபிஷேகம் எல்லாவற்றையும் குறித்து போதித்து மனிதன் பூரணமான விசுவாசம் இருக்கணும்னு அதை குறித்தும் சத்தியத்தை உண்மையாய் போதித்தார்கள். ஆனா இப்ப இந்த 22ஆம் நூற்றாண்டுகளை பாருங்க, உபதேசம் வந்து ஒவ்வொருத்தருடைய உபதேசமும் ஒவ்வொரு விதமாக காணப்படுது. இது கிருபையின் காலம். எல்லாருக்கும் சத்தியம் ஆஹ் ஆண்டவரை அறிவிப்பதற்கு தேவன் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி தேவன் ஆஹ் தேவனை தேவனால ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்ய தேவன் அனுமதித்திருக்கிறார். இதுல ஒரு சிலர் என்ன செய்தாங்க, கொஞ்சம் தேவனுடைய வல்லமை கிடைத்த உடனே அந்த பிசாசுகளை துரத்துற வல்லமை, வியாதிகளை சுஸ்தமாக்குற வல்லமை, ஜெபிக்கிற வல்லமை, ஹம் பிரசங்கம் பண்ற வல்லமை, இவைகளை தேவன் கொடுத்த உடனே என்ன செய்றாங்க, மக்கள் வந்து அவர்களை போற்றும் போது அவர்கள் வந்து பண ஆசை பிடித்திருந்தாங்க. பண ஆசை பிடிச்சு இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள்னாலும் அந்தஸ்துனாலும் அவங்க என்ன செய்தாங்க, பிரியப்பட்டு ஒரு கட்டத்துல ஆஹ் இந்த ஆசீர்வாதமான பிரசங்கங்களை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். மக்களும் அதைத்தான் என்ன செய்தாங்க, விரும்புறாங்க. ஆஹ் உண்மையான சத்தியத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னது போல அந்த கடிந்து கொண்டு அவங்க என்ன செய்தாங்க, பிரசங்கத்தை உபதேசம் பண்ணினார்கள். அப்போ அதை குறித்து இந்த நாட்கள்ல சொன்னா ஒரு சிலர் தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதனால சில ஊழியக்காரங்கள் மக்களை எப்படி அவர்களை நம்ம பக்கம் இழுக்கலாம் என்று அநேக வார்த்தைகள் என்ன செய்தாங்க, சொந்தமாகவும் பேசுறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் அதை விரும்பவில்லை. சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யணும், சொல்லணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இந்த உலக பிரகாரமான கொள்ளை பொருள்னாலும் அந்த ஆஸ்திகள்னாலும் தங்களை அலங்கரிக்காதபடி உண்மையாய் உழைக்கிற ஊழியக்காரர்கள் ஏராளம். நான் எல்லாரையும் சொல்லலை, எல்லா ஊழியர்களையும் சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் தேவனுடைய நாமத்தை என்ன செய்தாங்க, வீணில் வழங்குகிறார்கள். அதனால நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய நாமத்தை பணத்துக்காக என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை நம்ம வாக்குத்தத்தமாக மக்களிடத்துல என்ன செய்யக்கூடாது, ஆசை வார்த்தைகளை கூறி அவர்கள் என்ன செய்வாங்க, நீங்க எங்க நாங்க உங்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்க, ஊழியக்காரர்களுக்கு பணத்தை வாரி வழங்கி அவர்கள் வீட்டுல என்ன பண்ணுதாங்க, நம்ம ஊழியக்காரங்க நமக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. எங்க சிஸ்டர் வந்து நாங்க காணிக்க அனுப்புறோம், அவங்க எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க நினைச்சதாக நிர்விசாரமாய் காணப்படுகிறார்கள். தேவன் அதை விரும்பவே இல்லை. உனக்கு பசிக்குன்னா நீ தான் சாப்பிடணும், எனக்கு பசினா நான் தான் சாப்பிடணும், எனக்கு ஒரு பொருள் தேவைன்னா நான் தான் தேவனிடத்துல கேட்கணும். இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டு அவங்க அங்கிருந்து திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். அதை விட நம்மளே நேர்ல போய் கடையில போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா சீக்கிரம் வந்துடலாம். இன்னொரு ஆள்கிட்ட போய் கொண்டு கொடுக்கும்போது நம்மளுடைய தேவைகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவசரத்தை உணர மாட்டாங்க. கொஞ்சம் அங்கே யாராவது தெரிஞ்சவங்க தெரிஞ்சா என்ன செய்வாங்க, கூடையில போய் நின்று பேசிட்டு அப்படி வருவாங்க. ஆனா நமக்கு இப்போ அடுப்புலதான் ஒரு பொருள் நம்ம குழம்போ ஏதோ வச்சிருப்போம், ஒரு தேவை நம்மளுக்கு ஒரு பொருள் அவசியம். அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகள்கிட்டயோ இல்லாட்ட வேற யார்ட்டையோ கொடுத்து கடையில போய் பொருள் வாங்கிட்டு இருந்தா, சின்ன பிள்ளைகளா இருந்தா அந்த வரும்போது ஏதாவது பிள்ளைங்க விளையாடுறத பார்த்தா அங்கேயே நின்றுவாங்க. பெரிய ஆட்களா இருந்தா என்ன செய்வாங்க, யாராவது தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா இந்த வாங்கிட்டு வர சொன்ன பொருளை மறந்து அங்கேயே நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நாமே போனா என்ன செய்வோம், நம்ம வீட்டுல அடுப்புல குழம்பு சாதமோ ஏதோ ஒரு பொருள் அடுப்புல இருக்குன்னு ஓடி போய் வாங்கி சீக்கிரம் வந்துருவோம். இதே போலதான் ஜெபமும் அப்படிதான். நம்ம மற்றவர்கள் நம்ம ஜெபிக்க சொல்லணும் இல்லைன்னு இல்லை. சில நேரங்கள்ல நம்ம பாரமா இருக்கும்போது நம்மளால சில காரியங்கள் ஜெபிக்க முடியாது. அப்போ பிறருடைய ஜெபமும் நம்மளுக்கு அவசியம். ஆனா அதையே காரணம் காட்டி அவர்கள் மேல எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஜெபிக்காம இருக்கக்கூடாது. அப்போ என்ன, அப்ப நம்ம உடனே ஜெபிக்கும் போது தேவன் உடனே பதிலளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போலதான் அந்த உலகத்துல அந்த சில பேர்களுக்கு என்ன செய்யுது, இந்த பூமியில வந்து உடனே தண்டனை கிடைக்கும். சில பேர் தப்பிச்சிடுறாங்க. அந்த தாவீது ராஜா பாருங்க, அவர்கிட்ட ஒரு ரகசிய பாவம் இருந்துச்சு. அவரு அந்த புறத்துல அந்தரங்கமாய் செய்த பாவம் ஒளிப்படத்துல பண்ணாரு. அவர் நினைத்தது யாருக்குமே தெரியாதுன்னு நினைத்தார். ஆனால் கர்த்தர் அதை அறிந்தார். உடனே நாத்தான்
தீர்க்கதரிசி மூலமாக உயர்த்தினார், அதை உணர்த்தினார். உணர்த்தினோடனே அந்த நார்த்தன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு மனிதன் இப்படி எளியவன், அவன் ஒரு பணக்காரனால அப்படி ஏமாற்றப்பட்டான்னு சொல்லும்போது உடனே அவன் யார், அவனுக்கு நாளத்தினே தண்டனை கொடுக்கப்படும் சொன்ன உடனே உடனே நாத்தான் தீர்க்கதரிசின்னு சொன்னாரு, அந்த மனிதன் நீர்தான் அன்று சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, உடனே அந்த 4 தண்டனையுமே அவருக்கு கிடைக்குது. அந்த பத்சேபாளுக்கும் அவருக்கும் பிறந்த அந்த முதல் குழந்தை என்ன செய்யுது, இறந்து போயிருது. தேவன் அதை அடித்தார். அதுக்கப்புறம் 2வது பாருங்க, அந்த அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, இந்த இவர் அந்தரங்கத்துல பண்ணத அந்த அவருடைய மறுமனையாட்டிகளோட மறைவிடத்துல பண்ணாம வெளியரங்கமா என்ன செய்தாங்க, பாவம் பண்ணாங்க. அந்த அந்த அரண்மனை மேல் தட்டடியில வைத்து எல்லாருக்கும் காண்பிக்கும் விதமாய் பாவம் பண்ணினார்கள். அதே போல அந்த அப்சலோமுடைய சகோதரி தாமார் அந்த தாவீதினுடைய குமாரனால என்ன செய்தார், அவள் வந்து அவருடைய கற்பை இழக்கிறாள். அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, அப்சலோமால என்ன செய்தார், தாவீது துரத்தப்படுகிறார். அந்த சிங்காசனத்துல அப்சலோம் போய் உட்கார்ந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன செய்தார், அப்சலோமே தாவீது விரட்டினார். அதுக்கப்புறம் தாவீது வந்து அந்த அப்சலோமே அவரு அந்த அப்சலோமா அந்த கருவாளி மரத்துல என்ன செய்தார், தொங்கப்பட்டிருந்தாரு. அந்த நேரத்துல தாவீதினுடைய ஊழியக்காரர்கள், இந்த படைத்தலைவர்கள் அவரை கொன்றுதாங்க. பாத்தீங்களா, அவருடைய வாழ்நாள்ல அந்த 4 தண்டனையும் அவர் என்ன செய்தார், பெற்றுதார். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சார குற்றத்துக்கு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் தேவன் அந்த தாவீது ராஜாவை கிருபையாய் மன்னித்தார். இந்த கிருபையின் மன்னிப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் தேவன் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ராஜாவை என்ன செய்தார், கிருபையாய் மன்னித்து அவருக்கு இந்த பூமியிலேயே அவருக்கு இந்த 4 தண்டனையும் கொடுத்தார். கொடுத்து அதுக்கப்புறம் தாவீது ராஜா அந்த 51ஆம் சங்கீதத்துல பாருங்க, அவர் இறக்கப்பட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். அதனால தேவன் அவருடைய பாவத்தை மன்னித்து என்ன செய்தார், அவருடைய சாபத்தை என்ன செய்தார், அவருடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் மன்னித்தார். மனம் இறங்கினார். இந்த மன இறக்கம் நமக்கும் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு பாவம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தால் உடனே தேவனிடத்துல அந்த ஒரு தகப்பன் சொல்லுவாங்களா, அந்த புதிய ஏற்பாட்டுல ஏசப்பட்ட அவனுடைய குமாரன் சுஸ்தமானோம், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி நீர் உதவி செய்யும் சொல்லும் போல நம்மளும் என்ன செய்யணும், ஏசப்பா என்னுடைய அக்கிரமம் பாவம் எனக்கு வரக்கூடாதப்பா, இந்த பாவம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவம் ஜென்ம பாவம் என் பின்னாடியே வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, பாவ உணர்வு வராதபடி காத்துக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டுகிட்ட கெஞ்சி கேட்கணும். அந்த இஸ்ரேல் மக்களை பாருங்க, அந்த யோசுவோடு கூட சேர்ந்து அந்த எரிகோ கோட்டையை என்ன செய்தாங்க, 7 நாட்கள் அவங்க என்ன செய்தாங்க, அந்த 7வது நாள் துதிக்கும் போது அந்த எரிகோ கோட்டையை என்ன செய்யறது, விழுந்துருது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த எரிகோ கோட்டையை என்ன செய்யறாங்க, பிடிச்சிடுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் அடித்து கொன்று. அப்போ தேவன் சொல்லியிருப்பாரு, அந்த எரிகோ கோட்டை ஒரு சாபமான இடம், அதுல இருந்து எந்த பொருளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதுல ஒரு மனிதன் என்ன செய்வான், பாபிலோனிய சால்வை ஒன்றையும் 200 சேக்கல் வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறை ஒரு பொன் பாலத்தையும் எடுத்து என்ன செய்வான், அவன் கூடாரத்து நடுவுல ஒளித்து வைப்பான். அப்போ அந்த ஒரு மனிதனால அவங்க நம்ம எல்லாரும் தண்டிக்கப்படுறாங்க. அந்த ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தான். அதுல என்ன செய்வாங்க, அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. அப்போ அந்த யோசுவா வந்து தேவனுடைய பாதத்துல என்ன செய்தாரு, அப்படியே முகம் குப்புற விழுந்து கிடக்குறாரு. தேவனே, நாங்க எப்படி இப்படி அவமானப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு. அப்போ மற்ற ராஜாக்கள்லாம் எங்களை இனிமே எங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்களே அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அப்போ கர்த்தர் உணர்த்துகிறார், உங்களில் ஒருத்தன் இந்த பாவம் செய்யணும். அப்போ ஒவ்வொருத்தரையா சீட்டு போட்டு எடுக்கும்போது கடைசியாக அந்த ஆகானுடைய குடும்பம் என்ன செய்யுது, அந்த ஆகான் பேர்ல சீட்டு விழுது. அப்போ அந்த யோசுவா வந்து கேட்கும்போது தான் உண்மைய சொல்லியிருந்தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிந்து அவன் குடும்பம், ஆடு மாடு எல்லாவற்றையும் சேர்த்து என்ன செய்தாங்க, அவன் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு குழியில போட்டு மூடி கற்களால என்ன செய்தாங்க, ஒரு குவியலாக மூடிடுறாங்க. அது ஆகோன் பள்ளத்தாக்கு. அப்போ அந்த மனிதனுக்கு உடனே தண்டனை கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஆய்ப்பட்டணத்தை அவங்க மேற்கொள்ளுதாங்க. அதே போல
ஆனா நின்று பாருங்க, நம்ம நம்மள எத்தனையோ பேரு, என்னையும் தான் நான் சொல்றேன். எத்தனையோ பேர் நம்ம சில பாவங்கள நம்ம அப்படியே இயேசுப்பா நம்மளுக்கு மன்னிச்சுப்பாங்கன்னு நிர்விசாரமா செய்து, ஜனங்களுக்கு மத்தியில ஒரு நல்லவர்களைப் போல நடித்துக் கொண்டு காணப்படுகிறோம். ஆலயத்துக்கு போம்போது, அப்படியே ஒரு நல்லவர்களைப் போல துணிகரமாய் தேவனுடைய திருவிருந்துல பங்கு பெற்றுட்டு வந்துருது. இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உலக மக்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நல்லவர்களைப் போல அப்படி நடித்து விடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. நம்ம நம்ம மறைக்க முடியாது. அப்போ ஒருவேளை ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தா, நம்ம வீட்ல இருக்கும்போது வேலையே இல்ல இந்த ஆளு வந்துட்டாரு அப்படின்ட்டு ஒருவேளை முறுமுறுக்கலாம். ஆனா அவங்கள கண்ட உடனே பிரைஸ் தி லார்ட் வாங்க, இருங்க அப்படின்னு பேசுறது. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பற்றி பேசுறது. ஆனா கர்த்தர் இதை அறிவார். அறிந்து கொண்டே காணப்படுகிறார். அதேபோல வெளியில உள்ள அந்தரங்கத்துல ரகசிய பாவங்கள், அதிகமான பாவங்கள வைத்துக்கொண்டு உலக பிரகாரமான மக்களை கிறிஸ்தவர்கள என்ன நம்ம பொதுவா நம்ம மற்றவர்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு முகமலர்ச்சியோட பேசுறது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த மனிதனை பற்றி என்ன நினைக்கிறது? இப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு ஊர்ல நல்ல திடீர்னு ஒரு பணம் வந்துருது. பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்டு காணப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பின் நிமித்தம். பிள்ளைகள் நல்ல வசதியா வந்திருந்தாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீடு, வாசல், நல்ல வாழ்க்கை அமையுது. அப்போ அவர்கள் வந்து என்ன செய்தாங்க? நல்ல கர்த்தருக்கு பயந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்? பொறாமை வரும். அப்போ என்ன செய்வாங்க? எந்த நேரம் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வராதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு வியாதியோ, ஒரு துன்பமோ இருந்தா என்ன செய்வாங்க? அவர்கள கண்ட உடனே வருத்தப்படுகிற மாரி பேசுவாங்க. ஆனா பின்னாடி என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு இதுதான் வரும். இவ்வளவு அவன் எப்படி இருந்தான் அப்படி என்னெல்லாமோ பேசுவாங்க. ஒருவேளை அந்த மனிதன் அதை அறிய மாட்டான். அவன் உண்மையில அவன் என்ன நினைப்பான்? அவர்கள் உண்மையிலே நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு. ஆனால் கர்த்தர் அறிவார் அவர்களுடைய உள்ளந்திரியங்களை. அதேபோல ஒரு ஊர்ல ஒரு சிறிய எளியவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன செய்வாங்க? உடனே எல்லாரும் அந்த அந்த மாதம் முழுதும் அந்த எளியவனை பற்றி தான் பேசுவாங்க. இதே இது ஒரு 4 பேர் இருக்க இடத்துல ஒரு ஒரு பணக்கார பெண் ஒரு வார்த்தை பேசினா அது வெளிய வராது. ஆனா ஒரு ஏழை பெண் அவள் உறவு அதிகமா இருக்காது. அந்த ஊர்ல புதிதாய் வந்தவளா இருப்பாள். அவளுக்கு யாரும் பழக்கம் இருக்காது. சொந்த பந்தங்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகள் ஏதாவது அவ அந்த வார்த்தைய சொல்லியிருக்கவே மாட்டா. ஆனா அவளுடைய பேர் தான் அவ அந்த இடத்துல நின்ன நிமித்தம் அந்த பேரு வரும். இப்படிதான் அந்த உலகத்துல மக்கள் நியாயந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு ஊர்ல ஒரு குடிகாரனா இருப்பான். பக்கா குடிகாரனா இருப்பான். அவன் குடித்துவிட்டு சாயங்காலம் ஆயிட்டுனா, அவன் மனைவி, பிள்ளைகளெல்லாம் அடித்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்வான்? கத்துவான். அப்ப கத்தும்போது, ஒரு மனிதன் நினைச்சுவான், ரொம்ப நேர்மையாய் நடந்தது போல அவனை போய் சத்தம் போடுவான். ஆனா இந்த ஆளும் குடிக்கிற ஆளா தான் இருப்பாரு. மறைமுகமா வீட்ல அந்தரங்கத்துல குடிக்கிறவரா இருப்பாரு. இவரு போய் என்ன செய்வாரு? அந்த ஆளுக்கு நியாயம் விசாரிப்பாரு. "நீ குடிக்கக்கூடாதுன்னு எத்தன திருப்பி சொல்றது?" கொஞ்சம் குடிச்சாலும் குடிதான், அதிகமா குடிச்சாலும் குடிதான். கொஞ்சம் பொய் பேசினாலும் பொய் தான், அதிகமா பொய் பேசினாலும் பொய் தான். கொஞ்சம் திருடுனாலும் திருட்டு தான், அதிகமான பெரிய பொருளை திருடினாலும் ஆ திருட்டு தான். இதை கர்த்தர் அறிகிறார். "ஏசப்பா நான் கொஞ்சம் தானப்பா நான் குடிச்சேன். அவன போல நான் பயங்கர குடிகாரன் இல்ல" அப்படின்னு நம்ம சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான நீதிபதிக்கு முன்பாக ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சட்டம் என்னன்னா, அம் ம் அநேக சட்டம் இருக்கு. அதன் மூலமாக குற்றவாளிகள் தப்பித்து வந்துருவாங்க. ஆனா, ஒரு அம் நன்மை செய்தவன், நீதிமான் தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது என்றுதான் இந்த சட்டங்கள் காணப்படுகின்றன. எத்தனையோ குற்றவாளிகள் தப்பித்து வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனால் ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது என்றுதான் நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன. அதை பயன்படுத்தி என்ன செய்வாங்க? சில பேர் பணத்தின் மூலமாக என்ன செய்வாங்க? அ சில அ சில ப்ரூஃப காமிச்சு என்ன செய்வாங்க? தப்பிச்சு வந்துருவாங்க. ஆனா, நம்முடைய பரம தகப்பன் நியாயாதிபதியாக அவர் வருவார். சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அவரிடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த உலகத்துல எத்தன பேர் நல்லோரு போல நம்ம இருந்து, எத்தன பேர் நம்ம என்ன செய்யணும்?
குற்றவாளிகளாய் காணப்பட்டாலும் நல்லவர்களை போல நம்ம வேஷம் போடலாம். ஆனா பரம தகப்பன் முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியாது, வேஷம் போட முடியாது. தேவனைய குறித்த பயம் நமக்கு வேணும். இந்த உலகத்துல இப்போ நம்மளுக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபையின் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். சில காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு இந்த பூமியில நமக்கு கிடைக்கும். அது நல்லது. ஒருவேளை நம்ம மனம் திரும்புவதற்கு அது ஏற்றதாய் காணப்படும். அதனால நமக்கு நியாய தீர்ப்பு இல்ல, தேவன் நம்மளை தண்டிக்கலன்னு நினைச்சு நம்ம ரொம்ப நல்லவர்கள் என்று நினைச்சு வேற யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவர்கள் ரொம்ப பாவிகள், அதனாலதான் தண்டிக்கப்படுறாங்கன்னு நினைச்சு நம்ம ரொம்ப நல்லவங்களா தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுறோம் நம்ம நினைத்து நம்மைத்தாமே நம்ம வஞ்சித்து கொள்ளக்கூடாது. அதனால இந்த கிருபை நாட்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். அதான் அந்த ஏசாய தீர்க்கதரிசி அந்த ஏசாய 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியா இருக்கிறது. இன்னொரு நேரம் படிக்கட்டுமா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியா இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம நினைவுகள் என்ன செய்யணும், ஆண்டுடைய நாமத்தேக்கு காத்திருக்கிறவர்களாய் அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த நேரமும் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? நம்ம இந்த கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். ஜெயிப்போமா? ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த கிருபையின் காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க வாழும் வரைக்கும் தகப்பனே கிருபையின் காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ராஜா. உடைய ரத்தத்தினால நாங்கள் கழுவப்படுகிறோம் தகப்பனே. திடீரென்று ராஜா, நினையாத நேரத்துலப்பா திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்க தகப்பனே. மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கே பிரகாசிக்கிறது போலப்பா உடைய வருகை இருக்கும் தகப்பனே. அந்த நேரத்துல தகப்பனே உடைய வருகையில ஏசப்பா நீ நியாயாதிபதியாய் வருவி தகப்பனே. அதற்கு நாங்கள் தகுதி பெற எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. ஏசுராஜா, ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தகப்பனே, தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலையர் தகப்பனே. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக எங்களை மாற்றும் தகப்பனே. நாங்கள் எந்த குற்றமும் பண்ணினால் உடனே உடைய பரிசுத்த ஆவியானவர்கள் எங்களை ஆண்டவரை உணர்த்த கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்துல உபத்திரங்கள் உண்டப்பா, பாடுகள் உண்டு தகப்பனே. சில கூட நட்பு உண்டு தகப்பனே. என் தகப்பனே, இந்த உலகத்துல எங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே, வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல என்னோடு ஜெபிக்கிறதுல கூடி காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, ஏசப்பா உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் தகப்பனே. எந்த விதத்திலும் தகப்பனே அவர்கள் குற்றம் செய்யும்போது நாங்கள் ஆண்டவரே மண்ணினால, ஆண்டவரே உடைய சாயனால, உடைய ஜீவ சுவாசத்தினால் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள் தகப்பனே. ஏசப்பா, உடைய கிருபையினால நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கோம் தகப்பனே. எஸ் ராஜா, எங்களை மன்னிங்க தகப்பனே. ஒரு விஷயப்பா, இந்த உலகத்துல வாழும்போது தகப்பனே உமக்கு பிரியமில்லாத வழியில நடக்காதபடியப்பா, கர்த்தருக்கு பயந்தப்பா உடைய வழியில நடந்து உடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரே அநேக பிள்ளைகளை ஆண்டவரே உடைய வழியில நடத்தக்கூடியவர்களா இங்க மாற்றுங்கப்பா. இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஆசீர்வதிங்க தகப்பனே. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் அப்பா, ஆண்டவரே உடைய பரலோக ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு மனிதனும் கெட்டு போவது உடைய சுத்தம் அல்ல தகப்பனே. எல்லாரையும் நேசிக்கிற தேவனப்பா. இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளே தகப்பனே, இயேசு ராஜா, பாரமான எல்லாவற்றையப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டப்பா. லகுவான ஆண்டவரே, ஆண்டவரே லகுவான சுமையை ஆண்டவரே பிள்ளைகள் சுமக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா, என் தகப்பனே, இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய வீடுகள்ல காணப்படுகிற எல்லா வெறுமை நிலையும் மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே, அந்தகார சூழ்நிலையை மாற்றி கொடுங்கப்பா. வீட்டை சுற்றி வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இசப்பா, உடைய வெளிச்சம் பிள்ளைகளை கூடாரத்தை சுற்றி காணப்படட்டும் தகப்பனே. உடைய அக்னி மதில் பிள்ளைகளை சுற்றி காணப்படட்டும் தகப்பனே. ஏசப்பா, என் தகப்பனே, கருணையின் வடிவமே ஏசுராஜா, என் தகப்பனே, ஒரு விஷயப்பா பிள்ளைகளுடைய கூடாரத்துலப்பா ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதலப்பா, பிறந்த குழந்தை கருவுல இருக்கிற பிள்ளைகள் முதல், சிறு பிறந்த குழந்தை முதல், சிறு பிள்ளை முதல், ஆண்டவரே வாலிப பிள்ளை முதல், ஆண்டவரே நடு வயது உள்ளவர்கள் முதல், முதிர் வயது வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய வீடு வாசல் சொத்து, அவருடைய பதவி அந்தஸ்து, ஆண்டவரே என் தகப்பனே, அவர்களுடைய
எல்லா பொருள்களிலும் அப்பா நம்முடைய கண்கள் ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கட்டும் தகப்பனே. இயேசப்பா உலக பிரகாரம் மனசுடைய கண்ணும் ஆண்டவரே பொல்லாத பிசாசின் கண்ணும் படாதபடி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாது. ஆமென், ஆமென்.